அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து முட்டைக்கோஸ் பருப்பு வடை முறுமுறுன்னு எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வெங்காயத்துக்கு ஆல்டர்னேட்டிவா அதுவும் இந்த புரட்டாசி மாசத்துல முட்டைக்கோஸ் வச்சு எப்படி டேஸ்டா வந்து நம்ம வடை பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நாம ஒரு 4 hours பிஃபோராகவே வந்து பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணு தான் அந்த வடை செய்யறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். பாசிப்பருப்பும் பாசிப்பருப்பு அண்டு உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு மட்டும் 1.5 கைப்பிடி போட்டு 3-4 hours பிஃபோராகவே ஊற வச்சிருங்க. அதை நல்லா ஊறின பிறகு அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பருப்பு மட்டும் தண்ணியே இல்லாம மிக்சியில ஜார்ல போட்டு நம்ம வந்து அரைக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு ஒன்றுக்கு பாதியாக நம்ம அரைக்கணும். ரொம்ப குழைய அரைச்சிடக்கூடாது. பாதி அரைஞ்ச மாதிரி இருக்கணும், அரையாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பாதி அரைஞ்சிருக்கும், இன்னொரு பாதி வந்து இந்த பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு நம்ம எடுக்கும்போது அந்த வடை வந்து நல்ல முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்துருக்கோம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ஒரு கொத்து கருவேப்பிலை நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன சின்ன பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அதை நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்ல சின்ன சின்னதாக நறுக்கிக்காங்க. இது வெங்காயத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அந்த மாவோட சேர்த்து வடை மாவோட சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல முட்டைக்கோஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவு வந்து நல்ல வடை மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். உடனே எடுத்து செய்யாமல் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை வந்து வடை செய்ய போகிறோம். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடறோம். இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரீடம் சொல்லிட்டு ஒரு கடலை எண்ணெய் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஒரு வானொலி எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை அதில் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த வடை மாவை சின்ன சின்னதாக தட்டி போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வடையை சின்ன சின்னதாக தட்டி போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வடை செஞ்சு பாருங்கள். சில்ட்ரன்ஸ்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலராக வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காதவங்க வந்து இந்த முட்டைக்கோஸை போட்டு வடை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியமும் கூடுதலாக இருக்கும் இதில். இப்போ இந்த வடை வந்து நம்ம இதை பார்த்தாலே நமக்கு அப்படியே சாப்பிடும் போல இருக்குது. நல்ல முறுமுறுன்னு இந்த முட்டைக்கோஸ் வடை. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்.